அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு ஆதிகுணசேகரன் தன்னோட தம்பிகிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. வக்கீல் சொன்னதை நினைவூட்டுற அவர் தன்னோட ஜாமீன் மனு சீக்கிரம் முடிஞ்சிடும், மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால் தம்பிங்களை முன்னிலைப்படுத்தி தன்னோட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கதிர் போய் விசாலாட்சி கிட்ட பேசுகிறாரு. அம்மா, அண்ணனுக்காக நீங்கள் தான் இந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அண்ணனோட ஜாமீனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்த்த ரேணுகாவும் நந்தினி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி கிட்ட பேசுகிற குணசேகரன், இந்த வீடை நான் கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சி கட்டினேன், இந்த வீடு நம்ம கட்டி காப்பாற்றின கூடு, இதை யாரும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசை மயக்கிறாரு. அவர் பேச்சில் மயங்கிற விசாலாட்சி ரேணுகாவையும் நந்தினியை சமாதானப்படுத்தி கேஸை வாபஸ் வாங்க வச்சிருவாருன்னு தோணுது. அதுவும் ஜனனி வரத்துக்கு முன்னாடியே இந்த முடிவு நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் ஜனனியும் சக்தியும் ஜோடியாக வெளியே வாக்கிங் போகும்போது அவரை தேவசகாயத்தோட கார் டிரைவர் டேவிட் பார்த்துறாரு. உடனே தேவசகாயத்துக்கு ஃபோன் பண்ணி, நேற்று நம்ம வீட்டுக்கு ஃபோன் பேச வந்தவன் தான் ஜனனியோட புருஷன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான தேவசகாயம் உடனே கார் எடுத்துட்டீங்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? தேவசகாயம் ஜனனியும் சக்தியும் கடத்தை திட்டமிடுறாரா இல்லையா? விசாலாட்சி நந்தினிக்கிட்டேயும் ரேணுகாக்கிட்டேயும் பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.